ஓம் நம சிவாயா. வாராகி அம்மாவோட ஆசையோட இந்த பதிவை நான் தொடர்றேன். பஞ்சமி திதி இன்று 6:28க்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கடன் சுமை குறைந்து உங்களுடைய பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பணத்தட்டுப்பாடு அனைத்தையுமே நம்ம அம்மா வாராகி அம்மா தீர்த்து வைப்பாங்க. எப்பொழுதும் வாராகி அம்மாவுக்கு தேங்காய் தீபம், துளசி, செம்பருத்தி பூ மாலை, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் அம்மாவுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை 6:28க்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்க. ஒரு டம்ளர் பன்னீர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சந்தன பவுடரை போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. 5 ரூபா நாணயம் இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. அதை இந்த பன்னீரில் குழச்சிருக்கோம் இல்லையா, சந்தனம், அது உள்ளே போட்டுடணும். 5 துளசி இலையை அதில் போட்டுடணும். அப்படியே அம்மா பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு அம்மாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வித பூஜையும் செய்யுங்க. என்னென்ன பூஜையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அதை செய்யுங்க. தேங்காய் தீபம் ஏற்றுங்க, ஏலக்காய் மாலை போடுங்க, செம்பருத்தி பூ வச்சு, செவ்வரளி பூ வச்சு அம்மாவை ஆராதனை பண்ணுங்கள். இன்றைக்கி தயிர் சாதத்தை வச்சு படைங்க. மதிய நேரத்தில் தயிர் சாதத்துக்கு அப்புறம் மாதுளை முத்துக்கள் வைங்க. உங்களால் என்னெல்லாம் முடியுதோ சக்கரவள்ளி கிழங்கு வைங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் பிரார்த்தனை எல்லாத்தையுமே பண்ணிவிடுங்க. நல்லா வேண்டிக்கோங்க, அம்மா என்னோடய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டம்ளரை அப்படியே வச்சுருங்க. 6:28 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. 6:28க்குள்ளே 6 மணிக்குள்ளே இல்லை 6:10க்குள்ளே நீங்கள் இந்த சந்தனத்தில் இருக்கக்கூடிய காயினையும் துளசியையும் பன்னீரால் திரும்ப ஒரு முறை அதுலேயே அலசிட்டு அதை எடுத்து உங்கள் பர்ஸில் ஒரு வெள்ளை கலர் துணியில் வச்சு முடிஞ்சு வச்சுக்கோங்க. இதை உங்கள் யாரு கண்ணுக்கும் படாத அளவுக்கு இதை நீங்கள் வச்சுக்கணும். சரியா? இது இல்லை நீங்கள் பர்ஸில் வச்சாலும் சரி, நீங்கள் நகை வைக்கக்கூடிய பீரோவில் வச்சாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பஞ்சமிக்கும், ஒவ்வொரு தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை பஞ்சமி இருந்தாலும் சரிங்க, ஒவ்வொரு நாளுக்கும் 15 நாள் அது அப்படியே இருக்கணும். துளசியை மட்டும் ஒரு 3 நாள் கழித்து துளசியை மட்டும் எடுத்துடுங்க. எடுத்துட்டு கால்படாத இடத்துல இல்லை தண்ணி ஓடுற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் விட்டுருங்க. காயின் மட்டும் எப்போதும் நீங்கள் அதை வச்சுக்கணும், செலவு பண்ணக்கூடாது. இதே மாதிரி நீங்கள் அடுத்த பஞ்சமி வரும்பொழுது அந்த காசை எடுத்து தனியாக நீங்கள் ஒரு உண்டியலில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாம் இப்போ சேரும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக கடனை அடைக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கிறதுக்கு வழியை அம்மா காட்டுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பணத்தட்டுப்பாடையும் பண பிரச்சனைகளையும் உடனே நீக்குவாங்க அம்மா. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் கண்கூட அதிசயத்தை பார்ப்பீங்க. இந்த காசை நீங்கள் சேர்த்து வச்சு எடுக்க சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு பொங்கல் இடணும், இல்லை எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் சுப காரியத்துக்கும் நீங்கள் கோயில் விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த ஒரு காயினை வாராகி அம்மாவுக்காக நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது உங்கள் இஷ்டம், இல்லை குலதெய்வத்துக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் நீங்கள் எப்பொழுதுமே தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி இதே மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. இதோடு சேர்த்து அம்மாவோட ஸ்லோகத்தை, காயத்ரி மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். எதுவுமே தெரியலைனாலும் ஓம் வாராகி அம்மா போற்றி அதை மட்டுமாவது சொல்லிக்கோங்க. இது மாதிரி பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளையும் பண கஷ்டத்தையும் கடன் சுமையும் குறைத்து நம் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் வாரி வாரி வழங்குவாங்க நம்ம வாராகி அம்மா. அம்மா மேலே முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும். வாராகி வழிபாட்டில் இதை ஏற்கனவே நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் செஞ்சுருக்கிறவங்க நீங்கள் செய்யுங்க. தெரியாதவங்களுக்காக நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அனைவரும் பயன்பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ்க. வாராகி அம்மாவோட ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி.